வணக்கம். நான் உங்கள் குமார் பேசுகிறேன். அக்ரோனம் பிரைவேட் லிமிட்டட்லேருந்து. நாங்கள் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி காய்கறிகளை, தானியங்களை டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட காய்கறி வாங்கணும்? நான் சாதாரணமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிடலாமே, நான் ஏன் உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நாங்கள் சந்திக்கிற வாடிக்கையாளர்லாம் கேள்வி கேட்டாங்க. ஸோ அப்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுக்கான ஒரு விளக்கத்தை ஒரு முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு, அப்புறமா நாம் ஏன் வாங்கணும், எப்படி என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நான் ஒரு பியூர் வெஜிடேரியன். லீனாக தான் இருப்பேன். 48 கிலோ தான். டெய்லி 30 நிமிஷம் வாக்கிங் போவேன். நோ சுகர், நோ பிபி, நோ ப்ரெஷர், எதுவுமே கிடையாது. 3 வேளையும் 90%, 95% வீட்டு சாப்பாடு தான். ஓகே. ஆனால் போன வருஷம் இதே மாதத்தில், ஜூலை மாதத்தில் எனக்கு ஒரு டயக்னோசிஸ், ஹார்ட்டில் 99% ஒரு 3 பிளாக் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில், என்ன மாதிரியான ஒரு உடல் அமைப்பில், இந்த பழக்க வழக்கத்தில் இருக்கிற எனக்கு ஏன் இந்த பிளாக், இருதய அடைப்பு வரணும் அப்படின்னு இந்த கேள்விக்கான விடையை தேடும் பொழுது நிறைய விஷயங்கள் படித்தேன், டாக்டர்ஸ்கிட்ட பேசினேன். அப்போது ஒரு 2 விஷயங்கள் ரொம்ப தெளிவாக வெளியில் வந்தது. ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத என்ன சொல்கிறேன், அதாவது நம்ம உடம்பை பற்றி நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு புரிதல் இல்லாமல் தான் இன்றைக்கி நாம் ஒரு எல்லா விஷயத்தையும் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சாப்பிட்றேன், சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியணும். கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னா, அந்த சாப்பாடு உள்ளே போய் என்னோடய வயிற்றில் டைஜஷன் ஆகி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட பாடி பார்ட்ஸுக்கெல்லாம் எனர்ஜி போகுது அப்படிங்கிறது ஒரு மேம்போக்கான ஒரு ஒரு 10,000 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கம். இந்த டைஜஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனே, நம்ம சாப்பிட்றதுல நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். அந்த சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகுது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது உடனே குளுக்கோஸாக மாறி, அந்த குளுக்கோஸ் நம்ம பாடி ஃபுல்லாக போகுது. இப்படி போகும்பொழுது உங்களோட பான்க்ரியாஸ், கணையம் அப்படிங்கிற அதாவது நம்ம ஸ்டொமக்குக்கு கீழே, கல்லீரலுக்கு கீழே ஸ்லாண்டிங்காக இருக்கும் ஒரு பார்ட், அதில் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுரக்கும். அந்த இன்சுலின் எதுக்கு அப்படின்னா, அதுதான் ஒரு சாவி மாதிரி. உங்கள் செல்லு ஓப்பன் பண்ணுற சாவி. அதை போட்டு ஓப்பன் பண்ணால் தான் உங்கள் பிளட்டில் இருக்கிற அந்த சுகரு அந்த செல்லுக்குள்ளே போகும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை நம்ம சாப்பிடும் பொழுதும் இந்த சைக்கிள் நடக்கும். டைஜஷன் ஆகும், குளுக்கோஸாக மாறும், இன்சுலின் சுரக்கும், அது பிளட் ஸ்ட்ரீமில் போய் ஒவ்வொரு செல்லுலேயும் அதுக்கு உண்டான எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்கு, அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் உதவும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் சாதாரணமாக நம்ம இன்றைக்கி பழக்கத்தில் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டீ குடிப்போம், மில்க் டீ. குளுக்கோஸ் உடனே ஸ்பைக் ஆகும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகும், இன்சுலின் சுரக்கும், இந்த சைக்கிள் நடக்கும். அப்புறம் காலையில் திருப்பி சாப்பிடுவோம், 11 மணிக்கு ஒரு வாட்டி டீ குடிப்போம், நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் யாராவது கொடுத்தா அதை சாப்பிடுவோம், அப்புறம் மதியானம் சாப்பிடுவோம், அப்புறம் 3:30க்கு ஒரு டீ குடிப்போம், 5:30க்கு ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிடுவோம், திருப்பி 8 மணிக்கு 8:30 மணிக்கு திருப்பி ஒரு வாட்டி சாப்பிடுவோம். இப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகும், இன்சுலின் ஸ்பைக் ஆகும், இந்த ரொட்டீன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இன்சுலின் தான் வந்து அந்த குளுக்கோஸை, பிளட்டில் இருக்கிற அந்த குளுக்கோஸை உங்கள் பாடி செல்ஸுக்கு அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இந்த இன்சுலின் த்ரூ அவுட் த டே சரியான அளவுக்கு சுரந்துக்கிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம பாடி வந்து சிர்கடியன் ரிதத்தில், அதாவது இந்த பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு இல்லையா, அந்த கிளாக் வைஸ் தான் அது நடக்கும். உதாரணத்துக்கு மார்னிங் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் பகலில் நீங்கள் சாப்பிட அது நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். திருப்பி சூரியன் மறையும் பொழுது அது திருப்பி ஒரு ஸ்லோ மோடுக்கு போயிடும், ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்சுலின் கம்மியாக சுரக்கிற டயத்தில் நம்ம சாப்பிடும் பொழுது சரியான முறையில் எல்லா குளுக்கோஸும் எல்லா செல்லுலேயும் போய் அப்சார்வ் ஆகிறது கிடையாது. இப்போ பிளட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குளுக்கோஸ் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்படின்னா என்னென்னா, உங்கள் பாடி வந்து அந்த இன்சுலின் சரியாக சுரக்காமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த குளுக்கோஸ் வந்து உங்கள் பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களை டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் ஒரு மருத்துவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு 30-33 வயசு வரைக்கும் உங்கள் உடம்பு நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன சாப்பிட்டாலும் அது அப்படியே எடுத்துக்கும், உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கும். ஆனால் ஒரு 33 வயசு 30 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாமே ஓவர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ ஓவர் த பீரியடில் ஒரு 45 வயசு வரும்பொழுது டாக்டர்கிட்ட போய் சுகர் செக் பண்ணுவீங்க. நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட், உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படிம்பார். சுகர் அப்படிங்கிறது வந்து 45 வயசில் வர்றதில்ல, அதுக்கு கிட்டத்தட்ட 30வது வயசுலேருந்தே நீங்கள் வந்து அடித்தளம் போட்டுடுறீங்க. உங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் இந்த விஷயங்கள் நடந்து ஒரு 10-15 வருட காலத்தில் அப்படியே ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக மாறுறீங்க. இது வந்து முதல் அடி. ஸோ எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தான் வந்து சைவமாக இருக்கலாம், டெய்லி வாக்கிங் போகிறவராக இருக்கலாம், வீட்டிலேயே சாப்பிட்றவராக இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பேலன்ஸ்டு டயட் எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த எப்போ சாப்பிட்ணும், எந்த அளவில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இல்லை அப்படின்னா நீங்கள்
கண்டிப்பாக 45 வயசில் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக மாறுவீங்க. இப்போது டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக மாறிட்டீங்க, அதுக்கு உண்டான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது, என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றது எங்கேருந்து வருது, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் எங்கேருந்து வருது, தானியங்கள் எங்கேருந்து வருது, அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம பிளேட்டுக்கு வரும்பொழுது அதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இன்றைக்கி ஒரு காய்கறி தோட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு காய்கறி தோட்டத்தை அந்த செடி சீடு வைக்கிறதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் பலவித ரசாயனங்கள், வளர்ச்சிக்கு செயற்கை உரம் கொடுக்குறோம், பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பூச்சிக்கொல்லி கொடுக்குறோம், களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு களைக்கொல்லி கொடுக்குறோம். அப்புறம் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் செல்ஃப் லைஃப் ஒரு 3 நாள் 4 நாள் தாங்குகிற அளவுக்கு கடையில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்போ பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஊட்டியில் 1 வாரத்துக்கு முன்னாடி பறித்த கேரட்டு சென்னையில் 1 வாரத்துக்கு அப்புறம் நேற்று பறிச்சுட்டு வந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த இத்தனை இது செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் போக திருப்பி நம்ம சாப்பாட்லேயும் ஏதாவது கலர் ஏஜென்ட்ஸ் போட்டு அந்த லுக்கு கொண்டு வரதுக்கு பண்ணி அப்புறமா அதை நம்ம சாப்பிட்றோம். இன்றைக்கி இந்தியாவில் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, சார் இன்றைக்கி நீங்கள் 3 வேளை இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 மில்லிகிராம் ஏதோ ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் உங்கள் பாடியில் வந்து போகுது அப்படின்னு. இப்படி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து நம்மள்கிட்ட சேரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, யங் ஏஜாக இருக்கும் பொழுது இது ஏதோ ஒரு வகையில் பிரெயின் இன்ஸ்ட்ரக்ஷனில் கழிவில் போயிட்டே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதை நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கணும். 33 வயசுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இப்போ டயபெட்டிஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டுட்டோம். நம்ம வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக மாறுறதுக்கு அப்படி மாறணும் பொழுது உங்களோட எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் இந்த மாதிரியான ஒரு உணவை வந்து நம்ம தொடர்ந்து கன்சியூம் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறோம். அப்போ வந்து இந்த பாடியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 55 வயசு அப்போ வந்து இந்த செல் வந்து உங்கள் மூளை சொல்கிறது கேட்காது. பிரெயின் வந்து நீ 2ஆக தான்ப்பா உடையணும் அப்படின்னு செல்லை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது, இல்லை நான் 3ஆக உடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக உடையும். அங்கே தான் கேன்சர். ஸோ எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே வரணும். அப்படி வரும்பொழுது தான் நாம் இந்த ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வை நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த முயற்சியில் தான் அக்ரோவனத்தில் ரெசிடியூ ஃப்ரீ வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வரணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியில் நாங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன் எங்கள்கிட்ட காய்கறி வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். நான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்னோடய உடம்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதை நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அதை முக்கியமாக தினமும் கடைப்பிடிக்கணும். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் முடியுமா சார் அப்படின்னா முடியும். கண்டிப்பாக
இது ஒரு வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த மூவ்மெண்ட் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களோட கிச்சன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்ப சுகாதார நிலையம். கிச்சனில் இருந்து தான் நம்மளோட ஹெல்த்தே ஆரம்பிக்கணும். ஸோ ரெசிடியூ ஃப்ரீ வெஜிடபிள்ஸ் எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு இல்லை, ஆனால் எங்கே வாங்கினாலும் ரெசிடியூ ஃப்ரீயாக இருக்குதா, எந்த பொருள் வாங்கினாலும் ரெசிடியூ ஃப்ரீயாக இருக்குதா, இது எங்கேருந்து வருது, எப்படி எத்தனை நாள் ஆச்சு, இதை சாப்பிட்லாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.